ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்க, என்னையும் கொலை பண்ணுங்கன்னு சொல்லும்போது அவர் சொன்னார் இல்லையா, அந்த தீவிரவாதி அவர்கிட்ட நீங்க உங்க மோடி கிட்ட போய் சொல்லுன்னு சொன்னேன். இந்த ஆப்ரேஷனை நடத்தியது 2 லேடி. ஒன்று கர்னல் சோஃபியா குரேஷி, இன்னொன்று விங் கமாண்டர் வியோமிகா சிங். ஃபர்ஸ்ட் டைம் ஆஃப்டர் 1971 இப்போ தான் சார் பாகிஸ்தானில் நம்ம பாம்பு அந்த டெரரிஸ்ட் கேம்ப் அடிச்சிருக்கோம். ஏன்னா அவங்க டெரரிஸ்ட் கேம்ப் மசூதி உள்ள மசூதின்ற பேரில் டெரரிஸ்ட் கேம்ப் நடத்திட்டு இருக்காங்க. பிரைம் மினிஸ்டர் ஷெஹபாஸ் ஷெரீஃப், அங்கே பாகிஸ்தான் பிரைம் மினிஸ்டர் ஷெஹபாஸ் ஷெரீஃப் சொல்கிறாரு, நாங்கள் வந்து பாகிஸ்தானுக்கு ஃப்ரீ ஹேண்ட் கொடுத்துட்டோன்னு. பாகிஸ்தான் இஸ் நாட் அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் த பிரைம் மினிஸ்டர். அது அவங்களுக்கு தெரியல. பாகிஸ்தான் நம்ம 16 மிசைல்ஸ் அடிச்சிருக்காங்க, நம்ம மிலிட்ரி சைட்ஸை தாக்க நினைச்சிருக்காங்க. பட் அந்த மிசைல்ஸ் எல்லாம் நியூட்ரலைஸ் பண்ணியாச்சு. நம்ம இந்தியா பாகிஸ்தான் வர 13 டேஸில் முடித்தோம். இப்போ வார் வந்து எத்தனை டேஸில் முடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு? முஸ்லீம் ஆர்கனைசேஷன் ஒன்று ஒரு இது இருக்குல்ல சார், அவங்க சும்மா இருப்பாங்களா? கட்டாயமா இது பண்ணுவாங்க சார். வரல யுஏஇ நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, அதுல எந்த சவுதி அரேபியா நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுது. ஆனா அந்த முஸ்லிம் ஆர்கனைசேஷன் எப்பயுமே இந்தியாவுக்கு அகைன்ஸ்ட். ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் ஆடுகளம் பகுதியில் முன்னாள் விமானப்படை அதிகாரி விஜய்குமார் தேவ் சந்திப்பவர். வணக்கம் சார். வணக்கம் ஜெம் டிவி நேயர்களுக்கு. சார், 7ஆம் தேதி மிட்நைட் 1:05 1:25 நம்ம பாகிஸ்தானை அட்டாக் பண்ணோம். இது எப்படி சார் பார்க்குறீங்க? சார், ஃபஸ்ட்டு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். அதாவது இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படின்ற பேர் வச்சு அட்டாக் பண்ணியிருக்காங்க. ஆப்ரேஷன் சிந்தூர்னு எதுக்கு வச்சாங்க அப்படின்னா, அந்த லேடி பக்கத்தில் அவங்க மாங்மே சிந்தூர் சொல்லுவாங்க, நெத்தி போட்டு பேல்காமில் வந்து நெத்தி போட்டு வைப்பாங்க. நார்த் இந்தியன்ஸ் எல்லாமே, நம்ம சவுத் இந்தியன்ஸும் வைப்பாங்க. ஸோ அந்த நெத்தி போட்ட அவங்க ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்க, என்னையும் கொலை பண்ணுங்கன்னு சொல்லும்போது அவர் சொன்னார் இல்லையா, அந்த தீவிரவாதி அவர்கிட்ட நீங்க உங்க மோடி கிட்ட போய் சொல்லுன்னு சொன்னேன். அதுக்காக அந்த லேடிஸை வச்சு சிந்தூர் அப்படின்றது வச்சாங்க. 2வது பாயிண்ட், இந்த ஆப்ரேஷனை நடத்தியது 2 லேடி. ஒன்று கர்னல் சோஃபியா குரேஷி, இன்னொன்று விங் கமாண்டர் வியோமிகா சிங். இவங்க 2 பேர் தான் கோஆர்டினேட்டட் ஜாயிண்ட் ஆப்ரேஷன்ஸ். 2 பேரும் அந்த கோஆர்டினேஷன் இன்சார்ஜ். 3வது, நீங்கள் சொன்ன அட்டாக், இது நம்ம அட்டாக் பண்ணல. நம்ம வந்து we have given a precise targeted பாம்பிங். அதாவது அவங்களோட வெறும் டெரரிஸ்ட் டார்கெட்டை மட்டும் தேடி கண்டுபிடிச்சி ப்ரிசைஸாக அடிச்சிருக்கோம். இது பாம்பிங் கிடையாது, இது அட்டாக் கிடையாது. இது வந்து we have destroyed the terrorist camp. 5 கேம்ப் டெரரிஸ்ட் கேம்ப்பு எங்கள் பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர்லையும், 4 வந்து பாகிஸ்தான் இன்சைட் பாகிஸ்தான். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, பாவல்பூர், முந்திரிகே, அப்புறம் கோபால், இந்த 3 இடம் வந்து லஷ்கர் இ தொய்பா, ஜெய்ஷே முகமது, ஹிஸ்புல் ஃபிஜாயிதீன், இந்த 3மே இருக்கிற இடத்து தான். பாவல்பூரில் வந்து ஜெய்ஷே முகமது மசூத் அசரே சொல்லியிருக்காரு, என் ஃபேமிலியில் இருக்கிற 10 பேர் செத்துட்டாங்க அப்படின்னு அவர் ஒத்துக்கிட்டு இருக்காரு. அப்படின்னா அந்த இடத்த நம்ம பாம்பு பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் டைம் ஆஃப்டர் 1971 இப்போ தான் சார் பாகிஸ்தானில் நம்ம பாம்பு அந்த டெரரிஸ்ட் கேம்ப் அடிச்சிருக்கோம். ஏன்னா அவங்க டெரரிஸ்ட் கேம்ப் மசூதி உள்ள மசூதின்ற பேரில் டெரரிஸ்ட் கேம்ப் நடத்திட்டு இருக்காங்க. அதே மாதிரி நிறைய இடத்துல பிஓகேல நிறைய இடத்துல அடிச்சிருக்கிறதுல வந்து பூமேர், அப்புறம் வந்து கோபால், அந்த கோக்ரி, அது மாதிரி இடத்துலலாம் வந்து பப்ளிக் ஹெல்த் சென்டர்ன்ற பேரில் டெரரிஸ்ட் கேம்ப் நடத்திருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து அடிக்க வேண்டிய இடங்கள், தாக்கப்பட வேண்டியது. அண்ட் இதில் வந்து எந்த ஒரு சிவிலியனும் அட்டாக் ஆகலை அப்படின்னு நேரடியாக நிரூபிச்சிருக்கோம். அதாவது நீங்கள் சொல்கிறது, போர் ஒன்று நடக்கிறப்போ மருத்துவமனைகளும் கோவில்களையும் மசூதிகளும் அட்டாக் பண்ணக்கூடாதுன்ற ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், அதை இவங்க மிஸ்யூஸ் பண்ணியிருக்காங்க. கிடையாது சார், அதில் இல்லை இந்த டெரரிஸ்ட் அதுக்குள்ளே பூந்துட்டு அவங்க வந்து மசூத் மாஸ்க் சார், ஆமாம், மாஸ்க் வந்து டெரரிஸ்டாக கேம்பை யூஸ் பண்ணுறாங்க. பப்ளிக் ஹெல்த் சென்டர் டெரரிஸ்ட் கேம்பை யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா வெளியில பார்க்கும்போது பப்ளிக் ஹெல்த், ஆனால் உள்ளே நடக்கிறது எல்லாம் இதெல்லாம் நம்மளோட இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி எல்லாம் பார்த்து கண்டுபிடிச்சி எல்லாம் டார்கெட் பண்ணி வச்சுட்டாங்க. கரெக்டாக 1 மணிலேருந்து 25 நிமிஷம் தான் சார். 1 மணிலேருந்து 1:25. அதுக்கு முன்னால் நீங்கள் இப்போ கொஞ்சம் ரிவைண்ட் பண்ணி பாருங்கள். அந்த 1:25 முன்னாடி ராத்திரி ஒரு 10:30 மணி 11 மணிக்கு இருக்கும். நரேந்திர மோடி வந்து ஏபிபி மீடியாவோட நாள் அன்னைக்கு, மீடியா 6ஆம் தேதி மீடியா ப்ரெஸ் மீடியா ஃப்ரீ டேன்னு ஏதோ ஒரு ஃபங்க்ஷன். அன்றைக்கி ராத்திரி ஏபிபி ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் மோடி கொஞ்சம் அந்த ஒரு கிளிப்பில் பார்த்தீங்கன்னா
தேர் ராத் ஹோ சுக்கி ஹே, ரொம்ப லேட் ஆயிடுச்சு, நான் இருந்தாலும் நீங்களாம் இங்கே உட்காந்துருக்கீங்க அப்படின்ற அந்த வேர்டு சொன்னாங்க. நம்ம அதெல்லாம் நீங்கள் புரிஞ்சிருக்கணும், அதெல்லாம் வந்து ஹிண்ட். ஆனால் அடுத்த நாள் கிளியராக டார்கெட்டடாக ப்ரிசைஸ் டார்கெட் வித், அதாவது சிவிலியன்ஸ் இடந்த அடிக்கக்கூடாதுன்ற ஒரு நோக்கத்தோடு தான் நம்ம செயல்பட்டிருக்கோம். இதில் எந்த ஒரு சிவிலியனும். ஆனால் அதில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜென்ரல், அவங்க லெஃப்டினன்ட் ஜென்ரல், மேஜர் ஜென்ரல், பாகிஸ்தான் ஆர்மியோட மேஜர் ஜென்ரல், லெஃப்டினன்ட் ஜென்ரல்லாம் மசூத் அசரோட ரிலேட்டிவ் அங்கே ஜெய்ஷ் இ முகமது பாவல்பூரில் அவங்க கொலை பண்ணதுக்கு அவங்க டெட் பாடிஸ்லாம் தூக்கிட்டு போனாங்க. அவங்கள டெரரிஸ்ட்டு, அவங்க டெட் பாடிஸ் தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. இன்னைக்கு காலையில் என்ன ஆயிருக்கு அப்படின்னா, லாகூரில் மல்டிபிள் பாம்பு எக்ஸ்ப்ளோஷன்ஸ். இதுக்கு நடுவில் பலோச் லிபரேஷன் ஆர்மி பாகிஸ்தானை புட்டிச்சு லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்குறாங்க. அங்கே பக்கம் 10 பேர் பாகிஸ்தான் ஆர்மியை 10 பேர் உடனே கொலை பண்ணியிருக்கானுங்க பலோச் லிபரேஷன் ஆர்மி. பாகிஸ்தான் ஒரு டோட்டல் ஃபெயில்டு ஸ்டேட்டாக ஆயிட்டு வருது சார். கண்ட்ரோலே இல்லை. பிரைம் மினிஸ்டர் ஷெஹபாஸ் ஷெரீஃப், அங்கே பாகிஸ்தான் பிரைம் மினிஸ்டர் ஷெஹபாஸ் ஷெரீஃப் சொல்கிறாரு, நாங்கள் வந்து பாகிஸ்தானுக்கு ஃப்ரீ ஹேண்ட் கொடுத்துட்டோன்னு. பாகிஸ்தான் இஸ் நாட் அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் த பிரைம் மினிஸ்டர். அது அவங்களுக்கு தெரியல. பிரைம் மினிஸ்டர் போட மூஞ்சியை பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்காங்க. எனக்கு ஒரு சந்தேகம், அங்கே இருக்கிற பிரதமருக்கு எந்த ஒரு பவருமே கிடையாது. கரெக்ட். அவரை போயிட்டு நாங்கள் ஆர்மி கிட்ட ஃபுல் ஹேண்ட் ஒர்க் பண்ணிட்டு இருந்து இதெல்லாம் வந்து மீடியா கிமிக் சார். அவங்க வந்து சும்மா ஷோ ஆஃப் பண்ணிக்கிறாங்க, நாங்கள் டெமோக்ரஸி, நாங்கள் பாருங்க ஆர்மி வந்து எங்கள் கண்ட்ரோலில் தான் இருக்குது. ஆனால் ஆர்மியோட கண்ட்ரோலில் தான் ஹோல் கண்ட்ரியே இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் ஜியாவுல் ஹக்லேருந்து பிரசிடென்ட் ஜெனரல் முஷரஃப், அப்புறம் இதை அடுத்தது ஜெனரல் ஆசிஃப், முன்னாடி பாஜ்வா, எல்லாருமே அவங்க கண்ட்ரோலில் தான் இருந்திருக்காங்க. சரி, இந்த புல்வாமா நடந்த போது என்ற யார் இருந்தாங்க? ஜெனரல் பாஜ்வா இருந்தார், அவரும் பாகிஸ்தானி பஞ்சாபி. ஆசிம் முனீர் பஞ்சாபி. பாகிஸ்தான் பஞ்சாபிஸ் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் டேக் ஓவர் பண்ணியிருக்காங்க இது பாகிஸ்தானி ஆர்மி. ஓ, அண்ட் பலோச்சிஸ்தான் இந்த பக்கம் மேலே கில்கிட் பல்டிஸ்தான், இவங்கெல்லாம் வந்து அவங்கள வந்து என்ன சொல்றாங்க, அவங்கள கட்டுப்படுத்தி அவங்கள வந்து அவங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு பணம் கொடுக்க, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொடுக்காம, அவங்க டெவலப்மெண்ட் பண்ணாமல், அவங்கள அப்படியே அங்கே இருக்கிற மினரல்ஸ் இது எல்லாத்தையும் சொராண்டி அவங்கள வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் தனிமைப்படுத்தப்பட்டிருக்காங்க. அவங்களுக்கு எந்த டெவலப்மெண்ட் பண்ணாமல், அவங்களுக்கு வாழ்க்கை முன்னேற்றமே கொடுக்காம கவர்மெண்ட் அப்படியே அவங்கள தரமட்டமாகிட்டாங்க. அப்போனா இப்போ வந்து பாகிஸ்தான் பயங்கரம் வீக் ஆகிட்டே இருக்கு. அப்போனா பலூச்சிஸ்தானில் இருக்கிற தீவிரவாதிங்க அவங்க வந்து பாகிஸ்தானை அவங்க இதில் அட்டாக் பண்ணுறது அதிகமாகும்ல? கண்டிப்பாக சார். இது ஏன்னா ஏற்கனவே ஒரு ட்ரெயினையே ஹைஜாக் பண்ணவங்க. இது வந்து இப்போது பாகிஸ்தான் வந்து 3 ஃப்ரண்ட் ஆர்மி, 3 ஃப்ரண்ட் ஃபைட் வந்திருக்கு. 3 பக்கம் சண்டை. என்னென்ன சண்டை அப்படின்னா, ஒரு பக்கம் பலோச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி, இன்னொரு பக்கம் ஆப்கானிஸ்தான் டியூரன் லைன், நான் இது ஒத்துக்க மாட்டேன், தாலிபான், ஆப்கானிஸ்தான் தாலிபான். இன்னொரு பக்கம் எல்ஓசி. இவங்க கிட்ட இருக்கிறது சைனீஸ் வெப்பன்ஸ். இன்னைக்கு ஒரு பார்த்தீங்கன்னா, நான் சொல்கிறேன் சார், இவ்வளோ தூரம் சொல்கிறாங்களே, அவங்ககிட்ட எல்லாம் அட்வான்ஸ்டாக இருக்குன்னு. லாய்டர் மியூனிஷன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த இப்போ ட்ரோன் அந்த 9 இடத்த அடிச்சிருக்கிறதுக்கு முஷிராபாது, பாவல்பூர், இந்த மற்ற லொக்கேஷன்ஸ் கோக்ரி இதெல்லாம் அடிக்கும்போது லாய்டர் மியூனிஷன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்கால்ப் மிசைல் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து ஹேமர் மிசைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்கால்ப் மிசைல் வந்து கிட்டத்தட்ட ஒரு மிசைலோட விலையே 10 கோடிக்கு மேலே. அந்த மிசைல் வந்து கிட்டத்தட்ட ஒரு 200 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி, அதாவது இந்தியா பார்டர்லேருந்து ரஃபேல் மூலமாக அந்த இது மிசைல் அடிச்சிருக்கு. ரெண்டாவது ஹேமர் மிசைல் வந்து 70 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணும், அதுவும் இந்தியா பார்டர் உள்ளேருந்தே அடிச்சிருக்காங்க. எல்லா டார்கெட்ஸ் பிஓகேல இருக்கிற டார்கெட்ஸ் எல்லாமே வந்து 20லேருந்து 25 பார்டர்லேருந்து 20-25 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அடிச்சிருக்காங்க. சார் எனக்கு ஒரு சந்தேகம் சார், அதுவும் மிட் நைட் நல்லா தூங்குற நேரத்தில் எப்படி சார் கரெக்டாக அந்த பிளேஸு பார்த்து அடிக்க முடியும்? எனக்கு ஏன்னா நீங்கள் வந்து ஒரு ஏர்ஃபோர்ஸில் இருந்தவங்க, அது எப்படி அது எங்களுக்கு ஒன்றுமே புரியல. நீங்கள் யோசிச்சு பார்த்துக்கணும். நீங்கள் சீரீஸ் ஆஃப் கண்டென்ட்ஸ் பார்த்துட்டு வந்தீங்கன்னா நம்ம வந்து ரியாக்டே பண்ணல உடனே. இல்லை, அந்த இருட்டான இடம் எப்படி தெரியும், ஏது தெரியும் நம்மளுக்கு? எல்லாமே ப்ரிசிஷன். இப்போ சொல்கிறேன், எல்லா டெக்னாலஜி ப்ரிசிஷன். இப்போது நம்ம பெல்காம் டெரரிஸ்ட் அட்டாக் நடந்தது இல்லையா? ஆமாம். நம்ம ரியாக்ட் பண்ணுவோம் உடனே? இல்லை. என்ன பண்ணோம்? எத்தனை நாள் எடுத்துக்கணும்? இட்ஸ் மோர் தென் 14 days எடுத்துக்கணும். ஏன் எடுத்தோம்? We were collecting all the particular pinpointed locations where the terrorists were. குஃபியா ஏஜென்சிஸ் உள்ள அனுப்பி நம்ம எங்கெங்க யார் எங்க துல்லியம் அடிக்கணுன்றதுக்காக தான், இந்த வார் எஸ்கலேட் ஆகக்கூடாதுன்றது காரணத்துக்காக தான் துல்லியமான ப்ரிசிஷன் டார்கெட்டு அண்ட் இட் ஷுட் நாட் ஹேவ் எனி சிவிலியன் இம்பேக்ட். இதெல்லாம் 100% ஆராய்ஞ்சு எடுத்து தான் நம்ம அடிச்சிருக்கோம். ரைட்டு, எடுத்து தான் அடிச்சிருக்கோம். ஆனால் அவங்களுடைய
நம்ம பார்டர்ல இருந்து அடிச்சிருக்கோம். அப்படி இருக்கிறப்ப அந்த நைட்ல அந்த பிளேஸ்ல நம்ம கம்ப்யூட்டர்ல செட் பண்ணணும்ல, ஆமா எந்த டைரக்ஷன் எந்த இது, அது எப்படி சார் இது? சூப்பர் நல்லா அது எனக்கு இது யாருக்கும் தெரியாது இது. கரெக்ட். இதெல்லாம் இதோட கோஆர்டினேட்ஸ் எல்லாமே எடுத்துட்டோம் சார். இதோட எங்கெங்க என்னென்ன இருக்குன்னு எல்லா கோஆர்டினேட்ஸும் தெரியும் சார், எடுத்தாச்சு. தெரியும். நம்மளோட ஏர் டிஃபென்ஸ் நம்ம வண்டி இப்போ ஒரு மிசைல் போகுது அப்படின்னா, நம்ம பாகிஸ்தான்ல ஒரு மிசைல் இந்தியாவை நோக்கி விடுறோம் அப்படின்னா நம்மளோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ்னு இருக்கு சார். பார்டர்ல ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ்னு சொல்லுவாங்க. இப்போ இஸ்ரேல்ல பாத்தீங்கன்னா அயன் டோம் இருக்கு மாதிரி, அந்த மாதிரி ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இந்தியா கிட்டயும் இருக்கு. உள்ள வரப்போகுதுனால இங்க இருந்து பறந்த 15 கிலோமீட்டர் பார்டருக்கு அந்த 1 கிலோமீட்டர் பார்டர்ல அங்க போய் கரெக்டா அடிச்சிடும். அதனாலதான் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் நம்ம வச்சிருக்கோம். அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஒண்ணுமே ஒர்க் பண்ணல அவங்களுக்கு. ஏன்னா அவங்களுக்கு வச்சிருக்கிறது எல்லாமே சைனீஸ். ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமும் ஒர்க் பண்ணல. இல்லைன்னா எத்தனை மிசைல்ஸ் உள்ள போச்சு சார். ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஒர்க் பண்ணு சார். ராத்திரி தான் சார். அதுதான் சார் எனக்கு தெரியணும். அது எப்படி அது எப்பவுமே நீங்க பாத்துக்கோங்க. பாலாகோட் எப்ப பண்ணோம்? என்ன சார் பாலாகோட் ஸ்ட்ரைக் எத்தனை மணிக்கு பண்ணோம்? அதுவும் ராத்திரி தான். நம்ம யூரி அட்டாக் எப்போ? ஆனா அந்த ஃப்ளைட் உள்ள போயிட்டு வந்ததுன்னா ராத்திரி அடிச்சிட்டோம். ராத்திரி தான் சார். எங்களுக்கு ரூலே இருக்கு சார். ஆஃப்டர் த லாஸ்ட் சன்செட், ஆஃப்டர் த சன்செட் அண்ட் பிஃபோர் த ஃபர்ஸ்ட் சன்ரைஸ் அடிக்கணும். அதுதான் ரூல். அதாவது மிட் நைட்ல அவங்க நல்லா தூக்க கலக்கத்துல இருப்பாங்க, நல்லா தூங்கிட்டு. அதுதான் சார் டைம். இதுதான் யூ ஹேவ் டு மேக் ஷூர். ஏன்னா அந்த டைம்ல மூவ்மெண்ட்ஸ் தெரிஞ்சிடும். அதனால சைலண்டா எல்லாம் ஒரு இடத்துல இருப்பாங்க. டே டைம்ல வந்து நிறைய மூவ்மெண்ட்ஸ் இருக்கும். நம்ம ப்ரிசிஷன்ஸ் கரெக்டா கிடைக்காது. நீங்க சொல்ற ரைட்டு. இப்போ வந்து மிட் நைட்ல அந்த ஏரியால லைட் எரியாது, எது எரியாது, எல்லாமே டார்கெட் செட் சார். எல்லாம் கரெக்டா போயிட்டு ஒண்ணு கூட மிஸ் ஆகல சார். ஆமா சார். 9 பிளேஸ் வச்சு ஒண்ணு கூட மிஸ் ஆகல. அதுதான் precision. அதுதான் precision. நம்ம அந்த ஏவுகணைக்கு நம்ம கொடுக்கணும். நம்மளோட டைரக்ஷன்ல போய் மிசைல், அந்த மிசைலுக்கு டார்கெட். இப்போ எந்த இப்போ ஒரு கன் இருக்கு சார். 7 செல்ஃப் லோடிங் ரைஃபிள்னு ஒன்று இருந்தது. நான் வச்சிருந்தேன். SLR, அப்புறம் VZM50, AK-47. SLR-ஓட ஹிட் ரேட் அதாவது கிட்டத்தட்ட 0.9 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர் ரேஞ்ச் சார். 1 கிலோமீட்டர் இங்கேருந்து ஃபயர் பண்ணோம்னா 99% அக்யூரசி அதில். அதாவது இங்கே அடித்தோன்னா 99% அது கரெக்டாக அடிக்கும். 1% தான் இங்கே போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இது மாதிரி 10 மீட்டர்ஸ் தான் இதோட இந்த மூமெண்ட்டு. 10 மீட்டர் டிஃபிஷியன்சியில் அந்த 10 மீட்டர்ஸ் டிஃப்ரென்ஸில் போய் கண்டிப்பாக அதை அடிக்கும் டார்கெட்டை சார். இப்போ கூட இங்கே வார் நடந்தால் எப்படி சேஃப்டி இருக்கணும்ன்ட்டு நைட்டில் லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிடுங்க. அதுக்கு வர்ற எனிமிக்கு எந்த பிளேஸ் எதுன்னு தெரியாதுன்னு அப்படி இருக்கிறப்ப இது எப்படி நடந்தது? அதுதான் சார் எனக்கு புரியல சார். சார் நம்ம மாக் ட்ரில் அப்படின்னு சொன்ன ஞாபகம் இருக்கா? மாக் ட்ரில் அப்படின்னு சொன்ன ஞாபகம் இருக்கா? இருக்கு. எதுக்கு சொன்னாங்க? எதுக்கு மாக் ட்ரில்னு சொன்னாங்க? அதாவது எந்த எப்படி இருந்தாலும் எது இருந்தாலும் கரெக்டாக அடிக்க முடியும் சார். மாக் ட்ரில் எதுக்கு கொடுத்தாங்கன்னா இது ஒரு வார்னிங். நம்ம புரிஞ்சிக்கல. மாக் ட்ரில் 7ஆம் தேதி மாக் ட்ரில்னு சொன்னதுக்கு காரணமே வந்து 7ஆம் தேதி அடிக்க போகிறோம். மாக் ட்ரில் சொன்னாங்க. அது மாதிரி கார்த்தால அடித்தோமா, அடுத்த நாள் எல்லாருக்கும் வியப்பாக இருந்தது. என்னடா ராத்திரியில் அட்டாக் பண்ணியிருக்கானுங்க. இதுக்கப்புறம் போர்வர்ட் இப்போ ஆல்மோஸ்ட் இப்போ எஸ்கலேட் ஆகிட்டு இருக்கு சார். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ கூட இந்தியா வந்து இந்தியா வந்து நம்ம பாகிஸ்தான் நம்ம 16 மிசைல்ஸ் அடிச்சிருக்காங்க. நம்ம மிலிட்ரி சைட்ஸை தாக்க நினச்சிருக்காங்க. பட் அந்த மிசைல்ஸ் எல்லாம் நியூட்ரலைஸ் பண்ணியாச்சு நம்ம. மோரோவர் அவங்களோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ், நம்ம லாகூர் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் நம்ம அடிச்சாச்சு. அவங்களோட ராவல்பிண்டியில் இருக்கிற ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அடிச்சிட்டோம். இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. ஆனால் கிராஸ் பார்டர் LOCல 15 நாளா கராச்சிலையும் அடிச்சிருக்கோம் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம். 15 நாளா LOC பிரீச். அதாவது 2021 நம்ம சீஸ்ஃபயர் அக்ரிமெண்ட் போட்டோம் இல்லையா சார்? பெரிய கன்லாம் வைக்கக்கூடாது, வெறும் சின்ன கன் வைக்கணும், பெரிய கன்லாம் இருக்கணும். ஆனால் 15 நாளா அவங்க மோட்டர்லாம் ஃபயர் பண்ணிட்டு இருக்காங்க. சரி சார். இப்போ வந்து அங்கே ஆர்மி தான் ஃபுல் இது. இப்போ வந்து ஆர்மியுடைய சீஃப் முன்சிப் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுத்தே தீரணும் அந்த நிலைமைக்கு வந்திருக்காரு. அப்படி அவரை எடுக்கலைன்னா ஜியாவுல்லாவுக்கு எப்படி போட்டு தள்ளாங்களோ அதே மாதிரி போட்டு தள்ளுறது வாய்ப்பு இருக்குது இல்லை? இப்போது அது வந்து பாகிஸ்தானில் இப்போ உள்நாட்டு போரே வரதுக்கு சான்ஸ் இருக்குது நீங்கள் சொல்கிற மாதிரி. ஏன் அப்படின்னா பலோச் ஒரு பக்கம் சண்டை போட்டுட்ருக்காங்க. பஷ்டூன்ஸ், கைபர் பஷ்டூன்ஸ்னு இருக்காங்க அந்த பக்கம். இந்த கில்கிட் பெல்திஸ்தான் சைடில் கைபர் பஷ்டூன்ஸ் அவனுக்கு ஒரு பக்கம் ரொம்ப உக்ரமாக இருக்காங்க.
பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர் இருக்க ஜனங்கள்லாம் எனக்கு இந்தியா கூட வந்துடும். ஏன்னா அங்கே வந்து டெவலப்மெண்ட்டே இல்லை. ஸ்கர்து முஷிராபாத்லாம் பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர் ஏரியாஸ் அங்கெல்லாம் டெவலப்மெண்ட்டே இல்லை சார். அவங்க இந்தியா கூட வரணுன்றாங்க. இன்னொரு விஷயம், ஜம்மு காஷ்மீரே வந்து கிட்டத்தட்ட போன வருஷம் பார்த்தீங்கன்னா 23 மில்லியன் டூரிஸ்ட் வந்திருக்காங்க. அப்படின்னா டெவலப்மெண்ட் நம்ம காஷ்மீரில் ஃப்ரீ ஆகிட்டு இருக்கு. நம்ம ஆர்டிகல் 370 போட்ட அப்புறம் எல்லாம் கிளியர் ஆகி மக்கள்லாம் சந்தோஷமா இருக்காங்க. டூரிஸ்ட் வராங்க, வருஷம் அவங்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட் கிடைக்குது, அவங்களுக்கு பொருளாதாரம் வளருது, எல்லாமே இன்க்ரீஸ் ஆகுதுல ஜம்மு காஷ்மீரில். ஸோ இதெல்லாம் நிலைக்குழியறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பெல்காம் அட்டாக் பண்ணுறது தான். இதெல்லாம் மோஸ்ட் கவர்ட் டெட்லி மோசமான ஒரு தரங்கட்ட அட்டாக் இது சார். இது நீங்கள் சொல்கிற மாதிரி இது பப்ளிக் அட்டாக் பண்ணியிருக்காங்க, அதை எடுக்க வேண்டிய அவசியம்தான். இப்போ அடுத்த கட்டத்துக்கு நம்ம அவங்க அடிச்சிருக்கோம், அப்போ கட்டாயமாக அவங்க நம்மளை அடிக்காமல் விட மாட்டாங்க. 2 விஷயம் சார். ஒன்று, அப்போனா நம்ம வந்து கரெக்டாக அங்கே டெரரிஸ்ட் கேம்ப் இருந்ததுன்ட்டு அடித்தாங்க, அவங்க நம்மளை எது வச்சு அடிப்பாங்க சார்? 2 விஷயங்கள் சார். ஒன்று, இப்போ அவங்க திருப்பி அடிக்கலைன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளை இப்போ இந்தியா வந்து திருப்பி அடிக்கலை அப்படின்னா அவங்க இட் இஸ் அக்செப்டிங் தட் எஸ் டெரரிஸ்ட் ஹேவ் பீன் கில்டு. ஓகேவா? 2, நம்மளை திருப்பி அடித்தோன்னா தென் தேர் எஸ்கலேட்டிங் த வார். இப்போது திருடனுக்கு தேல் கொட்டின மாதிரி, உன் காலில் தேல் கொட்டிச்சு, நீ கத்தவும் முடியாது. கத்தினா நீ எதுக்கு இங்கே வந்து கேட்பான். கத்தாமல் தான் உனக்கு வலி, நீ என்ன பண்ணுவீங்க? ஆனால் ஃபேக் ப்ரோபகண்டா இப்போ என்ன ஆகும்னா நிறைய ஃபேக் ப்ரோபகண்டா பண்ண ஆரம்பிப்பாங்க. நாங்கள் இப்போ பேர் நேற்றுக்கு சொன்னாங்க, பண்ணிட்டு இருக்காங்க 5 ஏர்கிராஃப்டை கொலை பண்ணேன், 5 ஏர்கிராஃப்ட் அடிச்சிட்டேன் அப்படின்னா, எங்கடா 5 ஏர்கிராஃப்ட் காமியில் ப்ரூஃப் அப்படின்னா அந்த குவாஜா ஷெரீஃப் அந்த டிஃபென்ஸ் மினிஸ்டர் கேட்டால் எனக்கு தெரியல, இப்போ வந்திருக்கோம், அது நீங்கள் பார்த்துக்கோங்க, தேடிக்கோங்க அப்படின்ற. இதெல்லாம் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. இந்த இடத்துல வந்திருக்கு. அதே மாதிரி இன்னைக்கு காலத்தில் அவங்க ஒரு மிசைல் அடிச்சிருக்காங்க, அது நியூட்ரலைஸ் பண்ணி நம்ம இடத்துல வந்து விழுந்திருக்கு, அது ஃபோட்டோலாம் எடுத்து போட்டிருக்காங்க. ஸோ நம்ம நியூட்ரலைஸ் பண்ணுறதெல்லாம் பண்ணுறோம், அவங்க சும்மா கதை விட்டுட்ருக்காங்க, மிசைல் 5 ராஃபல் அடிச்சிட்டா இதாக அடிச்சிட்டா. இப்போ வந்து மேக்ஸிமம் மிஸ்இன்ஃபர்மேஷன். நான் மக்கள்கிட்ட என்ன வேண்டிக்கிறேன்னா, தயவு செய்து பாகிஸ்தான் ப்ரோபகண்டட் மிஸ்இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நம்பாதீங்க. நிறைய ஃபேக் நியூஸ் ஸ்ப்ரெட் பண்ணுவாங்க. 1971 கிழக்கு பாகிஸ்தான், மேற்கு பாகிஸ்தான், கிழக்கு பாகிஸ்தான் இப்போ இருக்கிற பங்களாதேஷ், அந்த வார மொத்தம் 13 நாள்லேயே முடிச்சிருக்கு சார். அது ஏன்னா நம்ம ஐசோலேட் பண்ணிட்டோம். ஏன்னா பாகிஸ்தான்லேருந்து இந்த பக்கம் பங்களாதேஷ்க்கு வரணும், இந்தியா இவ்வளோ தூரம் கிராஸ் பண்ணி வரணும். அதுவும் அவங்க கண்ட்ரி சார் கிழக்கு பாகிஸ்தான். அந்த இடத்துல அவங்க ஆஃப் கார்டு, அதாவது சாம் மானிக்ஷா சொல்லும் போது நம்ம எப்போ வாங்கி கொடுத்தோம் சார்? எப்படி சொன்னாரு சாம் மானிக்ஷாக்கு வந்து சொன்னார் இல்லையா? சாம் மானிக்ஷா கிட்ட சொல்லும் போது இந்திரா காந்தி பிரைம் மினிஸ்டர், அப்போ சாம் மானிக்ஷா தான் ஜென்ரலாக இருந்தாங்க. அப்போ இந்திரா காந்தி சொன்னாங்க, நாளைக்கே நாளைக்கெல்லாம் ஆரம்பிக்க முடியாது மேடம், இப்போ எல்லாம் மே மாதம், எல்லாம் வயலை கட் பண்ணி எல்லாம் அங்கங்கே அரிசி வயல் இது பிரித்து வச்சுருப்பாங்க கட் பண்ணி போர் அடிக்கிறதுக்கு. அடுத்தது வந்து இப்போ மழை காலம் ஜூன் மாதம்லாம் வரும், இப்போல்லாம் வேணாம், ஆகஸ்ட்டில் தான் நம்ம கரெக்டான டைம், மழை முடிஞ்ச அப்புறம் கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு அடிக்கிறதுக்கு. அதனால அது வரைக்கும் ப்ரொலாங் பண்ணி இழுத்துன்னு போயிட்டு ஆகஸ்ட் மாதம் போய் தட்டுனாங்க சார். திருப்பி அதே கோர்ஸ் ரிப்பீட் பண்ணுறேன் சார். நம்மளுக்கு அதாவது 1971 இந்தியா பாகிஸ்தான் வார 13 டேஸில் முடித்தோம். இப்போ வார் வந்து எத்தனை டேஸில் முடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சார்? சார் வார் இப்போ எஸ்கலேட் ஆக வேணான்ற இன்டென்ஷனில் தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஏன்னா பாகிஸ்தான் இருக்கிற அவங்ககிட்ட எந்த டெக்னாலஜியும் இல்லை இப்போ எந்த அடிக்கிறதுக்கு. அவங்ககிட்ட இப்போ பாருங்களேன், மிசைல் உள்ளே போயிருக்கு, அவங்களுக்கு அலாம் சிஸ்டம் கூட இல்லை. ஒரு அலாம் சார், உங்கள் இதுக்குள்ளே ஒரு மிசைல் வருதுன்னா ஒரு ஏர் அலாம் சிஸ்டமோ இல்லை ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்லாம் இருக்கணுமே, ஏன் அடிக்கலை? எங்கே போச்சு அங்கே ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்? பாவல்பூர் வந்து பார்டரில் இருக்குது, எங்க போச்சு உங்க ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்? சோ அவங்க கிட்ட அந்த எதுவுமே இல்ல சார். சார் அவங்க அவ்வளவு வறுமையில இருக்கிறாங்க. வேண்டாம் சார், அவங்க கிட்ட இருக்கிற காசுல எதுவுமே இல்ல. நம்ம ஏற்கனவே தண்ணி கிண்ணி எல்லாம் நிறுத்திட்டோம், தண்ணி கிண்ணி எல்லாம் நிறுத்திட்டோம். இப்ப சொன்னதுனால சிந்துல பயங்கரமான போராட்டம் நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. கரெக்ட். ஏன்னா பாகிஸ்தான்ல எல்லாம் அந்த லாகூர் பாகிஸ்தானோட பஞ்சாப் லாகூர்ல எல்லாத்தையும் தண்ணி நிறுத்திட்டாங்க, அவங்களுக்கு கொடுக்கல. ஏன்னா இவங்களுக்கு தண்ணி இல்லை, இவங்களுக்கு வந்ததானே அவங்களுக்கு ஆக முன்னாடி கொடுப்பாங்க. சிந்துல எல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் தே ஆர் நவ் இன் ஃபுல் டேண்டர்ஸ். பாகிஸ்தான் வந்து மும்முனை போர் நடத்திட்டு இருக்கு சார் அவங்களுக்கு. இப்போ அதாவது பாகிஸ்தான் உள்நாட்டுக்குள்ளேயே இது மும்முனை போர். இந்த பக்கம் தாலிபான் சண்டை போடுறானுங்க, இந்த பக்கம் பலோச்சிஸ்தான் லிபரேஷன், எனக்கு பலோச்சிஸ்தான் தனியாக வேணும்னு சண்டை போடுறாங்க, இந்த பக்கம் எல்ஓசி. நீங்கள் எதை தான் சமாளிப்பீங்க? அவங்ககிட்ட அத்தனை இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் கிடையாது. ப்ளஸ் இப்போ டிமாரலைஸ் ஆயிருக்காங்க. ஏற்கனவே அவங்ககிட்ட எக்கானமி இல்லை சார். $7 பில்லியன் தான் சார் அவங்களோட ஃபாரின் கரன்சி கை இருக்கு. ஆமா, 1 மந்த் தான் சார், அது அவ்வளவுதான். நீ 15 நாள் அவங்கள ஸ்டாப் பண்ணீங்கன்னா முடிஞ்சு போச்சு, இந்த 7 பில்லியனுக்கு அரைஞ்சிடும். ஆமா சார். அப்புறம் அதுவே போதும் சார் அவங்கள அழிக்கிறதுக்கு. அவங்களே அவங்கள அழிச்சுப்பாங்க. அப்போனா
இந்த இதனால பாகிஸ்தான்ல ஆர்மியோட கோட்டம் அடக்கப்படுமா? அடக்கம். அங்க நம் நாடு நம்ம மாதிரி அவங்க இண்டிபெண்டன்ட், அதாவது டெமோக்ரஸி வரும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது சார், கண்டிப்பாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போது நம்மளோட டார்கெட் என்னென்னா அவங்கள யாரையும் அஃபெண்ட் பண்ணணும் இல்லை, பட் எங்களை சீண்டாத, எங்களை சீண்டினா தாங்க மாட்டேன்ற மாதிரி தான். இப்போ நவ் தேர் ட்ரைன், இப்போ அவங்க கையில் தான் எஸ்கலேஷன் இருக்குது. அவங்க இதுக்கு ரிட்டாலியேட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போது இன்னும் கொஞ்சம் ஃபோர்ஸாக ஏதாவது ஒரு இடத்துல பிரச்சனை வந்துச்சுனாலும், இப்போ ஃபயரிங் பண்ணிட்டு தான் இருக்காங்க, எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இன்னும் நம்ம இன்னும் ரெஸ்ட்ரெயின்ட் தான், நம்ம அமைதி காத்துட்ருக்கோம். பட் இதுக்கு மேலே ஏதாவது பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக பாகிஸ்தான் பாகிஸ்தான் பீப்புளையே ஏன் சும்மா இருந்து போயிட்டு அடிச்ச அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. கரெக்ட். ஆர்மியை பார்த்து அது அப்படி இல்லை. அப்போன்னா அங்கே இருக்கிற சிவிலியன், அதாவது பொதுமக்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஆர்மிக்கு எதிராக லிபியால கடாப்பியை அடிச்சு தோத்த மாதிரி இப்ப முன்ஷிப்பை அடிச்சு தோத்துவாங்களா சார்? அப்படி ஒரு நிலைமை வருமா? ஆர்சி முன்ஷிப் தான் சார். இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் சுதந்திரம் எப்போ கிடைச்சது? 1947. அவங்களுக்கு ஆகஸ்ட் 14, நம்மளுக்கு ஆகஸ்ட் 15. ஓகே, ஒரு நாள் வித்தியாசம். ஆமா. இந்தியா இன்னைக்கு எங்க இருக்கு, பாகிஸ்தான் எங்க இருக்கு சார்? நம்ம ஃபைனான்சியல் அப்படின்னா இல்ல, ஃபைனான்சியல் இஸ் 4th பிளேஸ்ல இருக்கு சார் வேர்ல்டுல. இதுல இருந்தே தெரியுதா? அதாவது நம்ம டெவலப்மெண்ட் எல்லாமே we were focused on development, we were focused on economic growth, we were focused on everyone's inclusivity, growth on inclusivity. எல்லாரும் நாமும் வளரணும், எல்லோரையும் வளர்க்கணும். அதுக்கு காரணம் என்ன? 71க்கு அப்புறமா பெரிய பாரே இல்லை, அதனால நம்மளுக்கு பீஸ்ஃபுல்லா இருந்து நம்ம வளர ஆரம்பிச்சோம். சரி, அப்போ நான் பாகிஸ்தானுக்கு என்ன பெரிய இருந்தது? ஆனா அவங்க அப்படி இல்லை சார். அங்க ஆர்மி, அங்க டெரரிஸ்டே உருவாக்குறாங்க. அதாவது சார் அவங்களோட ஐடியாலஜி சார், அது அந்த டெரரிஸ்ட் வச்சுதான் அவங்களுக்கு ஃபண்டே வருது சார். யார் ஃபண்ட்? பெலோர் பூட்டா அதான் சொல்றாரு. பெலோர் பூட்டால் அதான் சொல்றாரு, நாங்க யூரோப்பியன் வெஸ்டர்ன் கண்ட்ரி, அதனால தான் நாங்க தீவிரவாதியை வளர்த்தோம், அதன் மூலமா கிடைச்சதுதான் பணத்துல நாங்க வாழ்றோம்ன்றாங்க. போயிடும். அப்பனா வார் நடத்துக்கு அவங்ககிட்ட ஃபண்டே இல்லைன்றீங்க. அவ்வளவுதான், ஆட்டோமேட்டிக்கா அவங்களே இறங்கிடுவாங்க சார். ஏன்னா ஏறக்குறைய 15 டேஸ்க்கு தான் அந்த ஃபண்டே இருக்கு. 1 மந்த் வார் இல்லாம பண்றதுக்கான அந்த இது 15 நாள் ஆயிடுச்சு. இன்னொரு 15 நாள் முடிஞ்சிடும். அவங்களே இல்ல, ஐஎம்எஃப்பும் கடன் தர போறது இல்ல, அவ்வளவுதான். FATFல போட்டுருவாங்க. அவன் செத்து போன பாம்பு, அப்புறம் நம்ம அடிக்கணுமா? அடிக்கலையே நம்ம இப்போ சார். எப்படி நான் உங்களை அடிச்சிருக்கோம், நான் உங்களை அடிச்சிருப்பேன், நான் உங்களை அடிக்கலையே சார். நம்ம இல்ல நான் கேட்கிறேன், உங்களை அடிக்கிறேன், நீங்க சும்மா இருப்பீங்களா சார்? டெரரிஸ்ட் கேம்பை தான் நான் அழிச்சிருக்கேன், அவனுக்கு நல்லது பண்ணியிருக்கேன் சார். பாகிஸ்தானுக்கு we have done good to பாகிஸ்தான், அவங்க புரிஞ்சுக்கணும். இந்த பக்கம் சைனாவும் சப்போர்ட் பண்ணுது, துருக்கியும் சப்போர்ட் பண்ணுது, அதெல்லாம் என்ன சார்? சைனா எங்க சார் சப்போர்ட் பண்ணுது? சைனா பிரைம் மினிஸ்டர் எங்க இருக்காரு இன்னைக்கு? சைனீஸ் பிரசிடென்ட் எங்க இருக்காரு? அப்புறம் இல்ல, ரஷ்யால உட்கார்ந்திருக்காரு. ஆனா ஐநால நடந்த மீட்டிங்ல இன்னைக்கு அவரு நம்மளுக்கு அகைன்ஸ்டா தான் ஓட்டு போட்டுருக்காங்க. அது ஓட்டு போடுற மெம்பர்ஸ்ல வீட்டோ பண்றதுக்கு என்ன 5 பேர், நான் 5 மெம்பர்ஸ் தான். 15 மெம்பர்ஸ்ல பாதுகாப்பு அமைப்பு 5 பேர் தான், பாதுகாப்புல 5 பேர், 5 பேர் தான் வீட்டோ போவாங்க. அது இன்னொரு செக்ஷன் சார். அதுல அது வேற. நான் 15 பேர் இது பத்தி இது சைனா வீட்டோ பண்ணிருக்காங்க சார். ஏன் தெரியுமா? நம்மளுக்கு எப்படி ரஷ்யா வீட்டோ பண்ணுதோ அது மாதிரி சைனா, நம்மளுக்கு எப்படி ரஷ்யா சப்போர்ட் பண்ணுதோ அது மாதிரி சைனா சப்போர்ட் பண்ணுது. இப்போ இன்னைக்கு தேதிக்கு இன்னைக்கு பிரசிடென்ட், சைனீஸ் பிரசிடென்ட் USSR ரஷ்யால இருக்காரு. ஆமா, 8ஆம் தேதி இது அவங்க செகண்ட் வேர்ல்ட் வார். இது எதுக்கு போயிருக்காரு ரஷ்யாக்கு? செகண்ட் வேர்ல்ட் வார் வின்னிங் அந்த ரஷ்யன் பிரசிடென்ட் கூப்பிட்டுருக்காரு. ஆமா சார், அதுக்கு தான் போயிருக்காரு. இந்தியா தான் பண்ணா சைலண்டா இரு, நீ எதுவும் பிரச்சனை பண்ணாத, பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணாதன்னு சொல்றதுக்காக தான் மெசேஜ். ஓ, இதுலயும் ஒரு ராஜதந்திரம் சார். ரஷ்யா புட்டின் பண்ணிருக்காரு இந்தியாக்கு. எஸ். சரி சார், இப்போ நம்ம அவங்க திருப்பி அடிச்சா நம்ம அடுத்தது நம்ம இது எப்படி சார் இருக்கும் சார்? அவங்க எங்க செத்துட்டாங்க சார், இனிமே அடிக்க வேணாம், அவங்களே செத்துட்டு இருக்காங்க. அவங்க தேர் ஆல்மோஸ்ட் இந்த டேண்ட்ரம்ஸ். இன்னும் 10 நாள்ல பாருங்களேன், காலில் விழுந்து கேட்பாங்க, நான் விட்டுருங்கப்பா, என்கிட்ட எதுவும் இல்லை, இனிமே அடிக்கிறதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு நிராயுத பாணி ஆயிடுவாங்க. அப்போனா அங்க இருக்கிற பாகிஸ்தான் ஆர்மி சீஃப் அதெல்லாம் ஓடிடுவான் சார். அவரு உயிரோடு இருப்பாரா இல்ல ஓடிடுவாரா நாட்டை விட்டு? எப்படி முஷாரப் எல்லாம் ஓடி போயிட்டாரு பாருங்க, போக தெரியும் சார் உங்களுக்கு. அந்த நிலைமைக்கு கொண்டு வருவாங்களா? ஆனா இப்ப நம்ம அட்டாக் பண்ணிருக்கோம். அதுக்கு முன்னாடி பகல்காம் அடிக்கிறப்ப வேர்ல்டே நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணிடுச்சு. இப்ப எந்த இதுவுமே எதுவும் சொல்ல மாட்டாங்க சார். ஏன் இது நம்ம மக்களே அடிக்கலையே. ஈவன் நவ் ஐ எம் சேயிங் we have not hit any of the person, we have only hit people who are terrorists.
டெரரிஸ்ட் மட்டும்தான் நம்ம அடிச்சிருக்கோம். டெரரிஸ்ட் கேம்ப் டெரரிஸ்ட் மட்டும்தான் அடித்திருக்கிறோம், வேற எதையும் நம்ம சரி அடிக்கவில்லை. சார், நீங்க இப்படி சொல்றீங்க அவங்க கிட்ட ஃபண்ட் இல்லை எதுவுமே இல்லைன்னு. ஆனா முஸ்லிம் ஆர்கனைசேஷன் ஒன்று ஒரு இது இருக்குல்ல சார், அவங்க சும்மா இருப்பாங்களா? கட்டாயமா இது இது பண்ணுவாங்க சார் வரல. யுஏஇ நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, அதுல எந்த சவுதி அரேபியா நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுது. ஆனா அந்த முஸ்லிம் ஆர்கனைசேஷன் வேற யார் எப்பயுமே சார்? இந்தியாவுக்கு அகைன்ஸ்ட். 2 கண்ட்ரி தான் சார், சவுதி அரேபியா யுஏஇ ரெண்டுமே நம்மளுக்கு சப்போர்ட். ஆமா சார். வேற யாரு இருக்கா? துருக்கி மட்டும் தான் இருக்கா சார். இல்ல அந்த முஸ்லிம் ஆர்கனைசேஷன் வேர்ல்டு ஒரு இது இருக்குல்ல, அந்த ஃபோரம் அவங்களுக்கு பாகிஸ்தான் சப்போர்ட் சார். எதுவுமே சொல்லலையே. ஆனா சொல்ல மாட்டாங்க, அவ்வளவுதான். ஆனா இப்ப துருக்கி அங்க ஆர்ம்ஸ் எல்லாம் கொண்டு வந்து குடுக்குறான்ல, துருக்கி மட்டும் தான் சார். இது இல்ல துருக்கி கொடுத்துட்டு போட்டோம் சார். எவ்வளவுதான் கொடுப்பாங்க? எவ்வளவு கொடுப்பாங்க? என்ன கொடுக்குறாங்க துருக்கி? சரி, அப்போ அவ்வளவு தூரம் ஆர்ம்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. நான் 9 மிசைல் வந்திருக்குல்ல. சரி சார், அவங்க கிட்ட ட்ரோன் சுத்தி இருக்குல்ல, ஏன் ட்ரோன் ஒரு ட்ரோன் கூட அடிக்கல? ஏன் ஒரு மிசைல் கூட அடிக்கல? இல்ல இவ்வளவு தூரம் போயாச்சு, நான் முழுகிட்டேன் கம்ப்ளீட். ஆனா என்னுடைய எதிரி ஐக்கிய தீர்வுன்ட்டு அப்பா அழிக்கிறதுக்கு அணுகுண்டு எடுத்தா பண்ணுவீங்க? எடுக்கலாம் மாட்டாங்க சார். 2 வழி தான் சார். மற்ற எல்லா நாடுக்கும் சைலண்ட் ஆயிடும். அணுகுண்டு எடுத்தோன்னா வச்சுக்கோங்களேன், சாரி அணுகுண்டு எடுக்கவே இல்லை. அவ்வளவுதான். இங்க கல்பாக்கம், கூடங்குளம், தாரா, அவ்வளவு தூரம் அது ஒரு அதெல்லாம் சார் அம்ரித்சர் கிட்ட வரதுக்கு முன்னாடியே நம்ம அடிச்சிட்டோம். பார்டர் கிட்டயே அடிச்சாச்சு. அது உள்ளலாம் நம்ம கிட்ட அயன் டோமுக்கு சில அவங்க சார் நம்ம அமாஸ் அடிச்ச இதுல மிஸ் ஆகி இஸ்ரேல் வீழ்ந்துருக்கு சார். நம்ம கிட்ட இருக்கிற டெக்னாலஜிஸ்ல அயன் டோமை விட நம்மளது இதுவா கரண்டா இருக்கு சார். நம்ம கிட்ட எல்லாமே நீங்க பாருங்களேன், நீங்க பாருங்க. யூ வெயிட் அண்ட் வாட்ச். இந்தியா இஸ் மச் மோர் கேப்பபிள் ஆஃப் பாகிஸ்தான் பெட்டர். இல்ல எப்பயுமே இந்த நடக்கிற பிஜேபி ஆட்சி எப்பயுமே வாருக்கு தான் இது பண்றாங்களே தவறாங்களே. இப்ப நரேந்திர மோடி இதுதான் போய் அட்டாக் பண்ணிருக்காரு. we have not invited war. நாங்க வார் நம்ம பிஜேபியோ இல்ல கவர்மெண்டோ எந்த வாரும் இன்வைட் பண்ணல. இல்ல இங்க இருக்கிற கேஸ் ஆஃப் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக். பட் நம்ம கண்ட்ரியில இருந்தே சர்ஜிக்கல் அடிச்சிருக்கோம் அவங்கள, அவ்வளவுதான். ஆனா ஒரு எல்லைக்கு மீறி. ஆனா இங்க இருக்கிற பிரைம் மினிஸ்டர் ஆப்போசிட் பார்ட்டி எந்த இது கூப்பிட்டு பேச மாட்டேன். இன்னைக்கு தான் பேசிருக்காங்களே, இன்னைக்கு தான் பேசுறாங்க. மோடி வந்திருக்காரா? நீதான் ராஜ்நாத் சிங் இவரெல்லாம் எனக்கு கேட்ட பிரைம் மினிஸ்டர் வந்திருக்காரா சார்? அது என்ன சார் பிரைம் மினிஸ்டர் எங்களுக்கு வேணும் சார், அது கேட்பாங்கல்ல. அந்த பார்ட்டி நீ என்ன சார் உங்களுடைய இதுவா? இந்தியாவை சுடுகாடு ஆக்க போறாங்களா? ஆப்போசிஷன் ராகுல் காந்தி என்ன சொன்னாரு? சாரி பப்ளிக் சொன்னாரா? ஆமா சார். we are standing with the army சொன்னாரா? ஆமா சார். அவ்வளவுதான் போதும். அதுதான் அது. ஆனா ஒரு பிரைம் மினிஸ்டர் ஒரு இது எவ்வளவு பேர் இது சார் எவ்வளவுதான் சவுதி அரேபியால இருந்து வரப்ப பெகல்காம்ல போய் பார்க்கல சார். அந்த நடந்த இடத்துல டெரரிஸ்ட் அட்டாக் பண்ண இடத்துல ஒரு இப்படி ஒரு பிரைம் மினிஸ்டர் அப்படி ஹோம் மினிஸ்டர் போயிருக்காரு, டிஃபென்ஸ் மினிஸ்டர் போயிருக்காரு. ஓகே சார், அந்த டைம் சூழ்நிலைகள் இல்ல சார் போய் பார்க்கிறதுக்கு. எல்லாம் போய் பார்ப்பாங்க. இட் will take some time. You wait and watch. அதான் சொல்ல முடியும். இல்ல there are lot of intricacies. இல்ல போகணும் போக கூடாதுன்னா lot of intricacies are there. Intelligence inputsலாம் இருக்கு. So எல்லாமே keeping in of thing, everything will go and இல்ல இந்தியாவை இவ்வளவு தூரம் 4th பிளேஸ்ல ஃபைனான்ஸ்ல கொண்டு வந்து நிறுத்தி இருக்கோம். அது இப்ப மோடியுடைய இதனால இது ரொம்ப கீழே போயிடுமோ பயமா இருக்கு சார். இன்னைக்கு இந்தியா இருக்கிற நிலைமையில மற்ற எந்த கண்ட்ரியும் கிடையாது. இஸ்ரேல் ஓப்பனா நமக்கு சப்போர்ட் பண்ணுது, யூஎஸ் நமக்கு ஓப்பனா சப்போர்ட் பண்ணுது, ரஷ்யா எனக்கு ஓப்பனா சப்போர்ட் பண்ணுது. எல்லாம் பிக் லீடர்ஸ் ஆர் சப்போர்ட்டிங் அஸ். நம்ம எதுக்கு சார்? why should we fear? அப்படா மோடி வார ஈத்து விட்டுருவாரா? மோடி இஸ் நாட் ஃபார் வார். அவர் இப்பவும் சொல்லியிருக்காரு. இன்னைக்கு கூட அடிச்சது டெரரிஸ்ட் கேம்ப் தான் அடிச்சேன், டெரரிஸ்ட் கேம்ப் தான் அடிச்சிருக்காரு. ஸோ டெரரிஸ்ட் அடிக்கும் போது நம்ம எதுக்கு சார் திருப்பி அவங்க அடிக்கிறப்ப அடுத்து இது நம்ம என்ன சார் நம்ம வாய் மூடி இப்படி இருக்க போறோமா சார்? அடிப்போம் சார். இன்னைக்கு கூட அந்த இது அடி வாராதான மாறும். இன்னைக்கு ராஜ்நாத் சிங் டிஃபென்ஸ் மினிஸ்டர் ஆபரேஷன் சிந்தூர் இஸ் நாட் எட் ஓவர்னு சொல்லியிருக்காரா? அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னும் தாக்குதல் நடக்கும், பொறுத்திருந்து பாருங்கள். அப்போ சரி சார், பார்ப்போம். எப்பயுமே பீஸ்ஃபுல்லாக தான் இருந்தாதான் இருப்போம் சார். நம்ம இந்தியா இஸ் ஆல்வேஸ் ஃபார் பீஸ். இந்தியாவை தூண்டுறாங்க அப்படின்னா இந்தியா லாஸ்ட் சார். ஏன்னா உக்ரைனுக்கும் சொல்லியிருக்கு, எல்லா இஸ்ரேலுக்கும் சொல்லியிருக்கு வேண்டாம் சண்டை வேணாம் சார். இந்தியாவே சண்டை வேணான்னு எல்லாருக்கும் போதிக்கும் போது
இந்தியாவை தூண்டுற அளவுக்கு பண்ணிருக்கானா, அப்ப எந்த அளவுக்கு மோசம்? அதை அடிக்கணும் அவ்வளவுதான் சார். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்ல. தேங்க்யூ ஃபார் அக்செப்டிங் இட் சார். பொதுமக்களை ஒரு டூரிஸ்ட் நிராஜபாணியா அடிச்சிருக்காங்க, அவ்வளவுதான். அது ஏத்துக்க முடியாது. நீங்க ஒத்துக்கிறீங்க? சரி சார், இந்த நம்ம இப்படி ஒரு 2 லேடிஸ் வச்சு பாகிஸ்தானுக்கு ஒரு பாடம் புகுத்திருக்கு. அது எப்படி அந்த பின்விளைவுகள் அங்க ஏற்படும் சார் பாகிஸ்தானுக்கு? பாகிஸ்தான் புரிஞ்சுக்கணும் சார். ஆபரேஷன் சிந்தூர்னு பேர் வச்சது காரணமே வந்து நாங்க வந்து எவ்வளவு லேடிஸ்க்கு லிபரேட் கொடுத்துருக்கோம். இந்த அட்டாக்கே ஒரு லேடிஸ் வச்சு முன்னெடுத்து நடந்திருக்கோம். இது பாகிஸ்தானுக்கு ஒரு கேவலமான ஒரு இது தானே. அதை அவங்க புரிஞ்சுக்கணும். அவங்க அந்த கேவலத்தை தாங்குவாங்களா? தாங்கிக்கணும், வேற வழி இல்ல. நீங்க திருடனுக்கு தேல் கொட்டினதுதான், வேற வழி இல்ல. they have to accept, they are on their knees now. அப்பனா அவங்களுடைய தாக்குதல் வேற வழி இது மாதிரி இருக்கு. நம்ம ஒரு பொம்பளை இல்ல அதுவும் அந்த சமூகம் ஒரு பொம்பளை நீங்க போய் ஒரு ஆம்பளை இது பண்ணிட்டு பொம்பளை போயிட்டு நீ போய் மோடிட்டு சொல்லுன்னு சொன்னீங்களே, அதுவும் நல்லா இருந்ததா? ஒரு தீவிரவாதி ஆம்பளை எண்ணெயும் சேர்த்து கொள்ள முடியாது. இல்ல எண்ணெயில எரியில தீயில எண்ணெய் ஊத்துற மாதிரி ஆயிப்போச்சு சார். நாரி சக்தி சார். மோடி செஞ்ச இது சார். ஒரு நிமிஷம், பொம்பளைங்களை கேவலப்படுத்தினா என்ன நடக்கும்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் சார். இன்னைக்கு பொம்பளைய தானே கேவலப்படுத்தினாங்க. அங்க பொம்பளை கிட்ட தானே சொன்னாங்க, நீ போய் மோடி கிட்ட சொல்லுன்னு அந்த லேடி கிட்ட சொன்னாங்களே. அவங்க ஹஸ்பண்ட்ல என்னையும் கொலை பண்ணிட்டுன்னு ஹஸ்பண்ட் பாடி பக்கத்துல இருந்து சொல்றாங்களே. அப்ப அவங்களுக்கு அந்த நிமிஷம் எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு மசூத் அசாத் சொல்றாரு, நானும் இந்த ஃபேமிலி கூட சேர்த்து நல்லா இருந்திருக்கும் சொல்றாங்க. மசூத் அசாதோடைய அக்கா அண்ணன் தம்பிங்களா இறந்ததா அப்பனா அவருடைய எய்ம் எப்படிப்பட்டதா இருக்கும்? இந்தியாவை இன்னும் அதிகமா தாக்குதல் நடத்துவாங்களே டெரரிஸ்ட் வச்சு. இது தேவையா? டெரரிஸ்ட தான் அடிப்பாங்க. இல்ல அவருடைய மசூத் அசாதுடைய அண்ணன் தம்பி எல்லாமே செத்து இருக்காங்க, தங்கச்சி செத்து இருக்காங்க சார். அவங்க வந்து இன்னும் நம்மள அட்டாக் தானே பண்ண போறாங்க. எப்படி சார் பண்ணுவாங்க பாருங்க, நீங்க எப்படி அட்டாக் பண்றாங்க பாருங்க சார். பொறுத்து இருந்து பாக்குறேன் சார், திருப்பி வந்து பாக்குறேன் சார். ஜெம் டிவிக்காக உங்க பொன்னான நேரத்தை ஒதுக்கி கொடுத்து மிக்க நன்றி சார். மிக்க நன்றி.